அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசூதிக்கு கடல் பாசி செஞ்சு கொடுக்க போகிறோம். அதுதான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் 2 லிட்ரு பால் வாங்கி நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடல் பாசி செய்கிறதுக்கு ஒரு பெரிய அடிக்கடமான பாத்திரம் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோன்னா கடல் பாசி நான் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். ஊறி அது அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம அதில் மேலே போடுறதுக்கு பாதாம் அது தோல் உரிக்கணும். தண்ணி கொதிக்க வச்சு அது பாதாம் அதெல்லாம் போட்டு தோலெல்லாம் சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம் கொதித்தோடனே எடுத்தோன்னா பாதாம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடும். எடுத்து நம்ம மிக்சிலேயோ இல்லைன்னா கையிலையோ நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உரிச்சிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடல் பாசி நல்லா வெந்து வந்தவுடனே அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா கொதித்து இது மாதிரி வந்த உடனே சர்க்கரை 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 பாக்கெட்டுக்கு 1/4 கிலோ அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். 2 பாக்கெட் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சர்க்கரையெல்லாம் கடைஞ்சோன்னே அந்த பாகு கண்டு வந்தவுடனே நல்லா கிளறி விட்டு நல்லா கொதித்து முடித்தோன்னா கடைசியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை இதில் ஊற்றிட்டு நம்மளுக்கு என்ன ஃபுட் கலர் வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணி ஒரு குட்டி குட்டி கப்பில் நம்ம ஊற்றி ஆற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா கடல் பாசி ரெடி ஆகிடும். இது மாதிரி தான் செஞ்சேன். பாதாமும் ரோஸ் மில்க்கும் நாங்கள் போட்டோம். நல்லா சூப்பராக ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், பாதாம் எசன்ஸ் ஊற்றியாச்சு. 2ஆக பிரித்தாச்சு. பாலை நல்லா ஆற வச்சுட்டு போய் குட்டி குட்டி இந்த நம்ம சின்ன கப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த டப்பாவில் தான் நாங்கள் ஊற்றி ஆற வச்சோம். நாங்கள் எப்படியும் 2 மணிக்கு செஞ்சோம். 4-5 மணி ஆயிடுச்சு அது ஆறுறதுக்கு. எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி பாக்ஸ் டப்பாவில் தான் ஊற்றி அப்படியே ஆற வச்சுட்டோம். ஆறி அதுக்கப்புறமா அது கல் மாதிரி ஆனவுடனே மூடி மசூதிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், டேக் கேர்.